நாணயம், வெள்ளி நாணயம், அப்புறம் வந்து போர்க்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், துப்பாக்கி குண்டு, பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் பயன்படுத்தின துப்பாக்கி குண்டு, இது இல்லாம கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய இப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து நாணயங்களும் சரி, எல்லா பொருட்களுமே வந்து நீங்க இந்த செஞ்சி கோட்டையில தான் எடுத்தீங்க. முகலாயர் பேரரசு வெள்ளக்காரன் ராணி இது 1882 காலைனா அரைனா கோட்டனா இதெல்லாம் வந்து நாய்க்கிறது மன்னர் செஞ்சி நாய்க்கர் மன்னர்கள் வெளியிட்டு அது வந்து 860 காயின் இருக்கு. தங்கத்தால ஆன கோல்டு காயின். கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், இது கற்கால மனிதர்கள் சண்டைக்கு பயன்படுறது. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தமிழ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பக்கத்துல வந்து நம்ம ஐயா ஒருத்தர் வந்து பழங்கால நாணயங்கள், தங்க நாணயம், வெள்ளி நாணயம், அப்புறம் வந்து போர்க்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அப்புறம் வந்து துப்பாக்கி குண்டு, பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் பயன்படுத்தின துப்பாக்கி குண்டு மற்றும் அந்த பழங்கால பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, சமைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கு. பழங்காலத்துல வந்து மூலிகை அந்த மருந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா வந்து நோயாளிகளுக்கு, அந்த கல்லால செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள், இது இல்லாம கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய அதெல்லாம் நேரடியா வந்து ஐயா வச்சிருக்காரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம 1 by 1 வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகேங்க. அடுத்ததா வந்து ஐயா பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இந்த நாணயங்கள்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை பத்தி உள்ள கேட்கலாம் அவர்கிட்ட வந்து. வணக்கம் ஐயா, என் பேர் தமிழரசன். உங்க பேரு? குமார். சொல்லுங்க ஐயா, இப்ப வந்து பழங்கால நாணயங்கள் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்னென்ன உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்லுங்க. இந்த நாணயம்லாம் இருக்கு, சேகரிச்சு வச்சிருக்கேன். சரிங்க ஐயா, எத்தனை வருஷமா இதை சேகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 2007 இருந்து சேகரிக்க ஆரம்பிச்சீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எந்த வயசுல இருந்து உங்களுக்கு? 2007 ஒரு 42 வயசு. 42 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்க. கோதாண்டராமர் கோயில்னு ஒண்ணு உள்ள மண்டபம் இருக்கு. ஆமா. அதுக்கு போற வழியில போயினே இருக்கும்போது அப்படியே ரவுண்டா ஒரு பில்ல மாரி கிடைச்சு. அது என்னடா இது செம்பா பித்திலான்னு சொல்லிட்டு கல்லில் தேய்ச்சி பார்த்து மினுமினு இருந்து வீட்டுல வந்து உப்பு புளி எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு பார்த்தா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் படமும் ஒரு பக்கம் 3303 நம்பர் தேதி இருந்தது. அப்புறம் இது அப்படியே சோப்பு பாக்கெட்ல போட்டு நெல் மூட்டை தூக்கணும் வேலைக்கு மூட்டை தூக்குற வேலைக்கு போய் நீங்க வந்து மூட்டை தூக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு தினகரன் பேப்பர் இது தினமலர் பேப்பர் சரவணன் கிட்ட போய் இதுமாரி பக்கத்துல நெல்மடிக்காரு ஏற்றுமே காமிச்சாரு. காமிச்சதும் என்ன பண்ணாரு, அதை பார்த்துட்டு இதுதான் இது செஞ்சி கோட்டையில இப்படி காயின் இருக்குதா சொல்லிட்டு அப்புறம் தொழில்துறை மணி என்ற ஆளுக்கு அதிகாரிக்கு சொல்றாப்புல. அவர் வந்து பார்த்துட்டு இது விஜயநகர ஆட்சி காலத்துல இது வெளியிருக்கலாம், செஞ்சில இது வரைக்கும் இது மாரி செம்பு நாணயங்கள் புத்தரை போட்டது யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது ஏதோ ஆஞ்சநேயர் சாமியாரு அவருடைய பக்தர்கிட்ட இது கிடைச்சிருக்குது. இப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து நாணயங்களும் சரி, எல்லா பொருட்களுமே வந்து நீங்க இந்த செஞ்சி கோட்டையில தான் எடுத்தீங்க? செஞ்சி கோட்டையில தான். செஞ்சி கோட்டையில தான் கிடைச்சு. இந்த கல்லு கோடாலில மட்டும் நம்ம இந்த ஓடும் கல்லு கோடாலி மட்டும் நம்ம ஊர்ல இந்த கற்கால மனிதர்களுடைய கல்லும் ஓடும் இங்கே ஓடு மட்டும் ஊரணித்தாங்கக்கூடிய பகுதியில இருந்து நீங்க எடுத்துருக்கீங்க. அந்த நாய்க்கருடைய கல்வெட்டு பாத்திரம் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி அந்த குண்டுக்கு பக்கத்துல அதுல இருந்து அவங்க கோயிலுக்கு போய் சுத்தின்னு கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க. அப்புறம் அந்த நாணயம் முதல்ல கிடைச்சு. சரி, இது ஒரு சாமி படம் போட்டு ஒரு நாணயம் கிடைக்குது, இன்னும் நம்ம தேடனா இன்னும் என்ன எத்தனை சாமி என்னென்ன உருவத்துல இருக்குது இன்னும் விஷயத்த கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தேட அங்கங்க மானரே இறஞ்சி கிடக்குது. பாறைங்கள்ல கல்லாங்கத்துல ஏழாயிரம் காடு கீடு எல்லா இடத்துலையும் தேடினாலும் அப்ப இன்னும் செஞ்சி கோட்டையில தேடணும் இன்னும் நிறைய விட கிடைக்குங்களா? செஞ்சினுடைய கஜானா எடுத்தாக்கா இந்த உலகத்தையும் வேலைக்கு வாங்கலாம். அவ்வளவு நாணயங்கள் இருக்கு உள்ள. இங்கே ஒரு இடத்துல மறைச்சு இருக்கிறாங்க. ஐயா, இப்ப வந்து இது முதலாவதா இருக்கு பாத்தீங்களா, இந்த சொல்லுங்க ஐயா, இது என்னது? இது வந்து செஞ்சி மன்னர்கள் வெளியிட்டது. செஞ்சி மன்னர்கள் வெளியிட்டது. அந்த கருப்பா இருக்கிற காயின்கள்லாம் செஞ்சி மன்னர். இது வந்து முகலாயர் பேரரசு. சரிங்க ஐயா, இது வந்து ஒரு வரிசையா வாங்கலாம். அப்படி இதுல இருந்து இது வந்து வெள்ளக்காரன் 1947 வெள்ளி போனது. 47 லாஸ்ட். சரிங்க ஐயா. இது இந்திரா காந்தி. இது அது இட்டோர ராணி. இது 1882. இது பாருங்க பின்னாடி இது வெள்ளி. சரிங்க ஐயா. இதெல்லாம் வெள்ளக்காரன். இது வந்து வெள்ளக்காரங்களுடைய அந்த காலைனா அரைனா கோட்டனா ரெண்டனா ஓட்ட காலனா தமுடி. சரிங்க ஐயா. இப்ப இதெல்லாம் வந்து நாய்க்கிறது மன்னர் செஞ்சி நாய்க்கர் மன்னருங்க வெளியிட்டது. அது வந்து 860 காயின் இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடியது மொத்தமா 860 காயின் கிட்ட நாய்க்கிறது மட்டும். இது வந்து கோல்டு. இது வந்து தங்கத்தால ஆன கோல்டு காயினுங்க. இது வந்து முகலாயமும் இருக்கு, கொஞ்சம் வெள்ளியிலும் இருக்கு போல இருக்கு. ஆமா, இது வெள்ளி. இது வந்து முகலாயத்து வெள்ளி. இதெல்லாம் பொட்டு காசுன்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. மிளகாய் வரேன்னு அந்த தங்க காயின் அது வெள்ளி கலந்த மாரி இருக்கு. சரிங்க ஐயா. இப்ப இது மொத்தமே வந்து இங்க இருக்கக்கூடிய நாணயங்கள். சரிங்க ஐயா. இப்ப அடுத்ததா இங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின பிற்பாடு வந்தது. 70க்கு பிற்பாடு வந்தது 2 பைசா 1 பைசா. ஆமா, அந்த அலுமினியம் 10 பைசா அலுமினிய காசு. இதெல்லாம் அந்த 50 பைசா 4. இது வாங்க வந்து
மன்னர் காலத்தில் அந்த சிற்பங்கள் செய்யும் போது செதுக்கப்பட்ட உருக்கும் போது அந்த பீஸுங்க. சரிங்க ஐயா. இது அவங்க பயன்படுத்துகிற ஆணிகள். அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆணிகள். பொட்டிங்களுக்கு உளி, இந்த சிலை செய்யறதுக்கு சிப்பந்தி வெட்டுறதுக்கு உளி, இது பொட்டிங்களுக்கு அடிக்கிற ஆணி, இதெல்லாம் வந்து கிரிஞ்சலுங்க, இதெல்லாம் அந்த மணிகள், இதெல்லாம் அவங்க மெட்டிங்க. காலில் போட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய மெட்டி. இது வந்து வெளிநாட்டு நாணயங்கள். இது வந்து அவங்க பயன்படுத்தின பலபம். இந்த பலபத்தை வச்சு தான் அவங்க அந்த சித்திரங்கள் செதுக்கிறதுக்கோ எழுத்து எழுதுறதுக்கோ அந்த நாணயங்கள் செய்யும் போது அவங்க அச்சுக்கு பயன்படுத்தின ஓட்டு அச்சு. இது வந்து கற்கால மனிதர்கள் பயன்படும் போது கருப்பு சகப்பு கலந்த ஓடு இருக்கு. சூப்பருங்க. இது வந்து கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள். இது வந்து கட்ரா மாரி வச்சுக்கின்னு இது ரவுண்டா இருக்கும், சாப்பிடக்கூடிய கட்ரா. அது சரிங்க. இது வந்து தூக்கல் தீவார்த்தனை காட்டுறாங்க இல்லையா, சாமராண்டி பக்கம் காட்டுறாங்க. அந்த இது சிலைகள்ல இருந்து உடஞ்சி போனது. இது வந்து கஞ்சாபடி வழக்கு. இது இந்துக்கள் பயன்படுத்துறது இதுமாரி இருக்கும், முஸ்லீம் பயன்படுத்துறது இதுமாரி இருக்கும். சரிங்க. மொட்டையா இருக்கும். இது பேர் என்ன சொன்னீங்க? கஞ்சாபடியில வழக்கு. சரிங்க. கருவி. சரிங்க. இது வந்து தூக்கல் இது வந்து குள்ள மனிதர்கள் பயன்படுத்தின மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கு. இதெல்லாம் அந்த விளக்குல இருந்து ஆஞ்சநேயர் படம் போடுறது. சரிங்க. ஒடுங்கி இருக்குது. இது வெள்ளக்காரன் பயன்படுத்தின தோட்டா, அந்த குளத்துல இருந்து எடுத்தது. இது கற்கால மனிதர்கள் சண்டைக்கு பயன்படுத்துறது. இப்படி மறைச்சின்னு சண்டைக்கு குத்துவாங்க. அப்ப இருந்த பாடி கட்டு ஜனங்கள்லாம் வந்து பயங்கரமான பாடி கட்டுக்காரு. ஒரு ஆள் எல்லாம் தான் 100 கிலோ இருந்தாலும் தூக்கி போட்டு உதைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இது டக்குன்னு இடுப்புல வச்சு டக்குன்னு எடுத்து அடிப்பான். இப்படி குத்தும் போது ரத்தமே வராது, அப்படியே நரம்புக்கு அப்படியே நின்று போகும். உள்ளாயுதம். இது வந்து மூலிகை வழக்கு. இதுலதான் வந்து சித்தர்களுக்கு வந்து மருந்து கொடுக்குறது. இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, பெரியவங்களுக்கு கொடுக்குறது. இது என்ன அழகா பண்ணிக்கிறான். சரிங்க ஐயா. இது வந்து பீரங்கி வந்து யானைப்படை குதிரைப்படை வரும்போது இதுமாரி ரவா குண்டு போட்டு அடிப்பாங்க. ஒரு 1000 குண்டு இருக்கும். 1000 குண்டு ஒரு பீரங்கில கொட்டிட்டு அடிச்சா அது எதிர் வர படைங்க பூரா அப்படியே மொத்த பேருக்கும் பிசிறி அடிக்கிற மாதிரி அப்படியே மாண்டிட்டு வந்தேன். குதிரையா இருந்தாலும் யானையா இருந்தாலும் அப்படியே. இந்த செஞ்சி கோட்டையில நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி காலத்துல வெளியிட்ட நாணயத்துல வந்து 725 டேட்டு கிடைச்சிருக்கு. 725, 1733, 1731, 3303. நம்ம வழிபாட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து 3303. பேப்பர்ல செய்தி ஆனதெல்லாம் இருக்கு. நன்றி எல்லாரும். இந்த காயின் பாக்குறவங்க யாரும் இதுக்கு மேல ஆசைப்பட்டுறாதீங்க. இது தேடி எடுக்கணுன்றது சாதாரண வேலை கிடையாது. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஐயா வந்து உங்களுக்கு போதுமான தகவல் சொல்லியிருப்பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய 42 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 56 வயசு இருக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாணயங்களா சேகரிச்சு அந்த கல்லால செய்யப்பட்ட பழங்களை கல்மனிதர்கள் கல்காலம் சொல்லுவாங்களா, அந்த காலத்துல பயன்படுத்தின ஆயுதங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் காமிச்சிருப்பாரு. சரி, ஓகே. மற்றவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மேலே இருக்கக்கூடிய ஃபாலோ பட்டனை கொடுத்து. ஓகே, தேங்க்யூ.